ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோ நேற்று ஃபுல்லாக எடுத்த வீடியோ தான். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னோடய ஒன் டே விலாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நேற்று ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் இருந்தது ஊருக்குள்ளேயே. ஸோ அங்கே போகணுங்கிறதுக்காக தம்பிக்கு பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக சிக்கன் வாங்கி சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கு மோர் வெங்காயம் தான் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்துட்டு போனேன். எப்பவுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது நான் பசங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போக மாட்டேன். அப்புறம் அதே பழக்கத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள கூட்டிகிட்டு போக மாட்டேன். அவங்களுக்கு அதுக்கு பதிலாக ஏதாவது எடுத்து சமைச்சு வச்சுட்டு தான் போவேன். எப்பவுமே நான் பண்ணுற பிரியாணி வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக தான் வரும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்பப்போ சொதப்பல் இருக்க தான் செய்யும். எப்பவும் தம்மில் போடுவேன், உதிரியாக நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி வந்து குக்கரில் தான் விசில் போட்டிருந்தேன். லைட்டாக கொஞ்சம் ஆயிலிஷாக இருந்த மாதிரி இருந்தது. தயிர் வந்து மோர் வெங்காயத்துக்கு நான் இது வீட்டில் வச்சது தான். எப்போவுமே டிப்போவில் பால் வாங்கும்போது 1/2 லிட்டர் சேர்த்து வாங்குவேன். 2 days 3 days ஒன்ஸ் வாங்குவேன். வாங்கி நானே உர ஊற்றி வச்சுருவேன் தயிருக்கு. எனக்கு என்னவோ கடையில் வாங்குறத விட வீட்டில் உர ஊற்றி வைக்கிற தயிர் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வெயிலுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பசங்கள்லேருந்து நம்ம வரைக்கும் தயிர் சாப்பிட்டே தான் ஆகணும். எனக்கும் பாப்பாவுக்கும் தயிர் பிடிக்கும். ஆனால் என்னோடய பையனுக்கு சுத்தமாக தயிருங்கிறதே பிடிக்காது. இப்போ தான் மோர் வெங்காயமே சாப்பிட்டு பழகிட்டுருக்கான். சமைச்சு 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறமா மார்னிங் நண்டு வந்தது. இதோட ரேட் வந்து 1/2 கிலோ 100 ரூபா தான். பார்க்க சின்ன நண்டாக தான் இருந்தது, ஆனால் நல்லா சதையாகவே இருந்தது. வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டு 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நான் வளகாப்பு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி நான் மீஷோவில் ஒரு பார்சல் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்திருந்தது. அந்த ரிவ்யூ என் பையன்தான் அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி கையில் வச்சுட்ருந்தான். அப்புறம் மாவாட்டி முடிச்சுட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்து நானே தான் ஓப்பன் பண்ணேன். ஒரு ஸ்லிங் பேக் தான், நல்ல குவாலிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் 220 ரூபீஸ்க்கு நல்ல ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். மேக்ஸிமம் மீஷோவில் அந்த பேக் ஐட்டம்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். ரேட்டும் நல்லா ரீசனபிளாக தான் இருக்கும். இது வந்து நம்ம கையில் குட்டி பேக் மாதிரி பிடிச்சிட்டு போகிறதுக்கும் யூஸாக இருக்கும். இல்லை தோளில் நம்ம ஸ்லிங் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷனுமே இருக்குது. நல்லாவே இருந்தது. ஆனால் நான் இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் அந்த சீக்கிரமாகவே அந்த ஹேண்டிங் வந்து ரொம்ப சீக்கிரமே பிஞ்சிருச்சு. இது எப்படி இருக்குதுன்னு தெரியல. இன்னும் நான் யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் ஓப்பன் வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கேன். இன்னும் நான் அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. முடிச்சுட்டு நானும் கிளம்பி வளகாப்பு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அங்கேயுமே சிக்கன் இதெல்லாம் சாப்பிடலை. அந்த சாப்பாடு வைப்பாங்கள்ல, வகை சாப்பாடு வைப்பாங்கள்ல, தயிர் சாதம் அந்த மாதிரியான சாப்பாடுகள் மட்டும்தான் சாப்பிட்டேன். ஈவினிங் எங்கள் அப்பாவோட தங்கச்சி அவங்க வந்து கடற்கரைக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க, தேவிப்பட்டினத்தில். ஸோ அவங்க வந்து இறால் நண்டு இதெல்லாம் பிடிக்க போவாங்க. நேற்று பிடிக்க போனேன்னு சொல்லிட்டு இறால் 1 கிலோ இருக்குது, கொடுத்து விட்றேன் மாமாட்ட, நீ பசங்களுக்கு வச்சு கொடுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் நான் கொல்லையில் இருந்துக்கிட்டேன். சாலை ரோட்டில் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அந்த இறால் நண்டு 2யுமே க்ளீன் பண்ணி வச்சு இன்றைக்கி தான் காலைல சமைச்சேன். அந்த நண்டு கிரேவியோட வீடியோ கூட நான் ஷார்ட்ஸாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதுதான் எங்கள் கொல்லைன்னா தோப்புங்கிறத தான் நாங்கள் கொல்லைன்னு எங்கள் ஏரியா பக்கம் கொல்லைன்னு சொல்லுவோம். மாடு இதெல்லாம் வச்சு வளர்க்குற இடத்த. பாப்பா போய் தான் வாங்கிட்டு வந்தோம். நல்ல சின்ன சின்ன இறாலாக இருந்தது. ஒரு 7-8 இறால் மட்டும் நல்ல பெருசாக இருந்தது. கருப்பு இறால் நல்லா இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் பிடிச்சிட்டு வந்தது. மார்னிங் வச்ச சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வச்சு நைட்டுக்கு இடியப்பம் பிடிஞ்சி அதையே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். நேற்று விலாக் இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.